ஆனால் என்னென்ன பண்ணானுங்க அப்படிங்கிறத இந்த 10 நாள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பிணநாயகன்னு பேர் வச்சானுங்க. பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இறந்த பிணங்கள் கீழே கிடக்கிற மாதிரி அவர் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி ரத்தம் தெரிச்சு கிடக்கிற மாதிரி பண்ணானுங்க. ஒருத்தன் விஜய் வெட்டுவன்னு சொன்னான், ஒருத்தன் கூத்தாடி நாயேன்னு கத்துனான். அதாவது என்னென்னா இதோட விஜய் வந்து வெளில வரக்கூடாது, அவரை முடிச்சு உள்ளே உட்கார வைக்கணுங்கிற எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க பண்ணாங்க. விஜய்க்கு உதவிய ஒரே விஷயம் என்னென்னா விஜயோடைய அமைதி. இந்த தீர்ப்புகள்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறோம்னா இது ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நரேட்டிவ் செட் பண்ணது. ஈவி இறக்கமே இல்லாமல் நரேட்டிவ் செட் பண்ணானுங்க. இன்றைக்கி அந்த வாடகை வாயினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவனையுமே காணோம். இன்றைக்கி வாயை திறக்கல, அப்படியே மெதுவாக வரான வீடியோ. இது இவர் வழியில் எதை போட்டாகணுமே, என்ன பண்ணுறது, நம்ம எஜமானுக்கு ஆப்போசிட்டாக அதை பேசுகிறாங்க. ஏன்னா அவர் இன்றைக்கி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த விக்டிம் சொந்தக்காரருக்கு அவருக்கு அப்பியரான வக்கீல் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா சென்சிபிளாக சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இவ்வளவு மக்கள் காயப்பட்டிருக்காங்க, இவ்வளவு மக்கள் இறந்துருக்காங்க, அங்கே போலீஸ் பாதுகாப்புன்னு இருந்திருக்குது, அவங்களுக்கு எப்படி காயமே ஆகலை, ஒருத்தருக்கு கூட எப்படி காயமாகலை அப்படிங்கிற விஷயத்தை அவர் கேட்டிருக்காரு. இது பார்த்தா ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் இது எல்லாம் கோர்ட் வந்து நாளைக்கு வந்து விரிவான விவாதங்கள் நடக்கிறப்போ நிறைய கேள்விகளுக்கு நமக்கு வந்து பதில் கொடுக்கும். இன்றைக்கி தான்